மறைச்சா கூட பரவாயில்ல. எனக்கு பழைய விஷயம் தெரிய வந்தா என் உயிருக்கே ஆபத்துன்னு போய் சொல்லி எல்லாரையும் எதுக்காக நம்ப வச்சீங்க? சொல்லுங்கம்மா. சொல்ல மாட்டீங்கல்ல? சரி, அதை விடுங்க. உங்களுக்கு கார்த்தி மாமா மேல கோவம், அதனால நீங்க என்கிட்ட இருந்து உண்மையை மறைச்சிட்டீங்க. அத கூட உங்க இடத்துல இருந்து என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நான் இன்னொருத்தரோட மனைவின்னு தெரிஞ்சும் எப்படிமா என்ன இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க உங்களுக்கு மனசு வந்துச்சு? ஏன்னா கார்த்தி உனக்கு வேண்டாம். அவன் நல்லவன் இல்ல. அவனும் அவன் குடும்பமும் நமக்கு பண்ண துரோகத்தை மனசுல வச்சுதான் நான் அந்த முடிவுக்கே வந்தேன். முடிவுக்கு வந்தீங்களா? எதுக்கு? ஏன் வாழ்க்கைய இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைச்ச பிறகு நீங்க ஏன் லைஃப்ல முடிவெடுக்க என்ன இருக்கு? அந்த அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தா? நான் அம்மாடி. எனக்கு தெரியும் என் பொண்ணுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு. அம்மா, உங்களுக்கு உங்க பகைய தவிர வேற எதுவுமே உங்க கண்ணுக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா அந்த மருதுவுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க நீங்க நினைச்சிருக்க மாட்டீங்க. கார்த்தி மாமா இருக்கும் போதே எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சது தப்புன்னு உங்க மனசாட்சிக்கு உறுத்தவே இல்லல்ல? எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியமா தெரிஞ்சது. நான் பண்ணது சரியா தப்பான்லாம் எனக்கு தெரியல. சாரிமா. என்ன விட என்னோட வாழ்க்கையில உங்களுக்கு முக்கியமா தெரிஞ்சது உங்களோட பகை, என் வாழ்க்கை இல்ல. என்னடி சொல்ற? என் அன்பையே நீ சந்தேகப்படுறியா? நான் சந்தேகம்லாம் படலமா, உறுதியாவே சொல்றேன். கார்த்தி மாமா என் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டா நீங்க ஏதோ ஒரு வகையில தோத்து போனதா நினைச்சு பயப்படுறீங்க. அதனாலேயே அவரை என் கூட சேர விடாம பிரிச்சு வச்சு எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறீங்க. கொஞ்சம் மனசாட்சியோட யோசிச்சு பாருங்கம்மா. கட்டின புருஷன் கண் முன்னாடி மாலைய கழுத்துமா நான் இன்னொருத்தன் பக்கத்துல மனமேடையில உட்கார்ந்திருக்கேன். ஒரு பொண்ணா இது எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம், எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? ரேவதி தான் கேக்குறாளம்மா, பதில் சொல்லுங்க. எப்படிமா சொல்லுவா? இத்தனை வருஷ தாம்பத்தியத்துல என் மேல ஒரு பொம்பளை தப்பான புகார் கொடுத்துட்டான்னு என் மேல எவ்வளவு கோவப்பட்டான். அது நியாயம்னா நீ கேக்குறது நியாயம்தான். அதான் பதில் சொல்ல முடியாம திணறா. எனக்கு பதில் சொல்ல தெரியாமலாம் இல்ல. என்னோட ஒரே பதில் அந்த கார்த்தி என் பொண்ணுக்கு ஒத்து வர மாட்டான். அது எப்படிமா நீங்க சொல்ல முடியும்? மாமாவோட வாழ முடியுமா முடியாதான்னு நான் தான் சொல்லணும். கார்த்தி மாமா மட்டும் ஒவ்வொரு விஷயத்துல இருந்து என்ன காப்பாத்தலனா இந்நேரம் என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? என் போட்டோவும் என் வீடியோவும் மோசமா நெட்ல பரவி இருக்கும். நான் அதை பார்த்துட்டு உயிரை விட்டுருக்கணும். அப்படிதானமா? நீ இப்ப எதுக்கு எதையோ பேசிக்கிட்டு இருக்க? நீங்க பேசலையா? பாட்டிக்கு நடந்த விஷயத்த இந்த வயசு வர பகையா மாத்தி நீங்க அந்த பகைய எங்களுக்கு மாத்தி விட நீங்க பேசாததையே நான் பேசிட்டு போறேன். எப்பயோ நடந்த விஷயம் அத வச்சு கார்த்தி மாமாவையும் என்னையும் பிரிக்கணும்னு பாக்குறீங்களே, இது என்னமா நியாயம்? ஒரு பெத்த தாயா உங்க கோவத்தை மட்டுமே பாக்குறீங்களே தவிர உங்க மகளோட வாழ்க்கை என்ன ஆகும்னு ஒரு நிமிஷம் கூட நீங்க யோசிச்சு பார்க்கவே இல்லையேமா? நான் எடுத்த எல்லா முடிவும் உன் வாழ்க்கைய நினைச்சுதான் எடுத்தேன். அதுல எனக்கு எந்த தப்புமே தெரியல. அப்போ நடந்த எதுவுமே உங்களுக்கு தப்பா தெரியல, அப்படித்தானே? எப்படிமா தெரியும்? நடந்த எல்லா பிரச்சனையிலயும் தான் உயிரை கொடுத்து என்ன மாமா தான் காப்பாத்தினாரு. உங்களுக்கு நடந்த எதுவுமே தப்பா தெரியாது. ஒருவேளை மாமா மட்டும் என் கூட இல்லாம இருந்திருந்தாலும், இல்ல நீங்க பண்ண அசிங்கமான காரியத்தை பார்த்துட்டு உங்க பொண்ணு வேணா உங்க பகையும் வேணான்னு அவர் என்ன விட்டு போயிருந்தாலும் இன்னைக்கு என்னோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? பெத்த மகளோட வாழ்க்கை போனா என்ன வந்தா என்ன? உங்களுக்கு எப்பவும் உங்க கௌரவமும் அந்த பழைய பகையும் தானே முக்கியம். பகை பகைன்னு அலையறீங்களே, அந்த பகை என் உயிரை விட உங்களுக்கு பெருசா போச்சா? அவ கேக்குறது அத்தனை நியாயம் தானே ஈஸ்வரி? நல்லா கேளுமா. என் பொண்ணு வாயால இந்த வார்த்தையெல்லாம் நீ வாங்க கூடாதுன்னு தான் நான் எவ்வளவு பாடுபட்டேன். ஆனா உன் திமிரு மேல மேல தப்பு பண்ணி அவ வாயாலே இந்த வார்த்தையை வாங்கிட்டேன். என் பொண்ணு வாழ்க்கையை வச்சு எவ்வளவு விளையாண்ட.
அந்த தப்புக்கெல்லாம் இன்னைக்கு தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்க. என் பொண்ணு வாழ்க்கையை நினைச்சு நான் எவ்வளவு மனசு நொந்து போயிருப்பேன். அந்த வேதனை என் மாப்பிள்ள கார்த்திக்கு இருக்காது. அதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. போதும், நிறுத்துங்க. அந்த கார்த்தியோட குடும்பம் எங்களுக்கு பண்ண எதையும் நான் மறக்கவே இல்லை. ரேவதி, உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பிரிச்சு சொல்ற உரிமை எனக்கு எப்பவுமே இருக்கு. அதை விட உனக்கு ஒரு நல்ல கௌரவமான வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்க வேண்டிய கடமை இந்த சாமுண்டீஸ்வரிக்கு இருக்கு. அந்த கார்த்தி உனக்கு தேவையில்லை. அவன் ரொம்ப தப்பானவன். அவனும் அவன் தாத்தா குடும்பமும் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்காங்கன்னு உனக்கு தெரியாது. ஹேமா, நான் இவ்ளோ சொல்லியும் நீங்க சொன்னதையே சொல்லிட்டு இருக்கீங்க. தாத்தா குடும்பம் தப்புனா அப்பா அப்பா அப்பாக்கு பிறந்த நாங்க மா சொல்லுங்கம்மா, இன்னும் என்ன கேட்க பாக்கி வச்சிருக்கீங்க? இந்த அம்மாவை விட்டுட்டு உன்னை பெத்து வளர்த்த இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் விட்டுட்டு உனக்கு என் பரம்பரை எதிரி கார்த்தி தான் முக்கியம்னு முடிவு பண்ணிட்டியா? நல்லா யோசிச்சு சொல்லு. நான் ரொம்ப நல்லா யோசிச்சுதாம்மா இந்த முடிவு எடுத்திருக்கேன். இனிமே என்னோட வாழ்க்கையில கார்த்தி மாமா மட்டும் போதும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. அப்படின்னா இத்தனை வருஷம் உன்னை பெத்து வளர்த்த இந்த அம்மாவோட பாசமும் கௌரவமும் உனக்கு குப்பை தொட்டியில போடுற ஒரு பொருளா போயிடுச்சு இல்ல? அப்படித்தானே? அம்மா, இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. உங்களுக்கு கௌரவம் முக்கியம்னா கார்த்தி மாமாவை இங்க வர சொல்லுங்க. நாங்க 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ளேயே எல்லார் கூடயும் சேர்ந்து இருக்கோம். யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டோம். அது ஒரு நாளும் நடக்காத ரேவதி. இந்த சாமுண்டீஸ்வரி செத்து சுடுகாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நீ சொன்னதெல்லாம் நடக்கும். நான் இருக்கிற வரைக்கும் என் பரம்பரை எதிரி அந்த கார்த்திய இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்க கூட நான் விட மாட்டேன். அப்போ இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போறதை தவிர எனக்கு வேற வழியே இல்லம்மா.